ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு. அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தனியாக ஒரு லவ் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான அட்டகாசமான செம்ம டேஸ்ட்டான ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புதுசாக சமைக்கிறவங்களாம் இருந்தால் கூட தாராளமாக இந்த ஃபேவரட் மீன் குழம்பு ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதில் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து எதுவுமே சேர்த்தாமல் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். வெங்காயம் கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து மாறி வரும். அதாவது கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு லேசாக வந்து எண்ணெயில் வந்து வதக்குங்க. அதாவது கருக விடக்கூடாது, பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு தாளிப்புக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணாமல் முழுசாக போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முழு பூண்டாக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். புளி வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கோங்க. இதை வந்து தேவையான அளவுக்கு புளி தண்ணி இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து மீன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் எடுத்துகிட்டு ஒன்றா குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம். குழம்புல போட்டுட்டு மீனை வந்து கிளறாமல் லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக மீன் ரெடி ஆகிடும். அதாவது மீன் வந்து மிக்ஸ் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, அதாவது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாலே மீன் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு மேலே வேக வச்சிங்க அப்படின்னா மீன் சீக்கிரமாக உடஞ்சிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்க அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆவி பறக்க இந்த சூடான குழம்ப சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.